ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதாவது இன்று புதன்கிழமை அதிகாலை வேளையில் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. கிட்டத்தட்ட 3 மணியளவில் இந்த தாக்குதல் சம்பவம் ஆரம்பித்ததாக சொல்லப்படுகிறது. ஈரானிய நேரம் அதிகாலை 3 மணியளவில். எதற்காக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், நேற்று செவ்வாய்க்கிழமை ஹோமுஸ் நீரிணை பகுதியில் மொத்தமாக 3 கப்பல்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தன. அந்த 3 கப்பல்களில் 2 கப்பல்களை பற்றிய விவரங்கள் ஏற்கனவே வெளியாகி இருந்தன. நாங்கள் இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் அதை பற்றி விரிவாக விளக்கமாக சொல்லியிருந்தேன். ஒன்று சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான ஒரு கப்பல், எண்ணெய் தாங்கி கப்பல். மற்றது கட்டார் நாட்டுக்கு சொந்தமான கப்பல். எனவே இந்த 2 கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தியது ஈரான் தான் என்று சொல்லி அமெரிக்காவும் கட்டாரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார்கள். அதனை அடுத்துத்தான் அந்த தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாகத்தான் இப்பொழுது ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இன்று அதிகாலை வேளையில் மொத்தமாக 3 வெவ்வேறு இடங்களை இலக்கு வைத்து இந்த தாக்குதல் நடந்திருக்குது. ஒன்று பந்தர் அபாஸ் துறைமுகம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகம், தென்பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய துறைமுகம், ஹோமுஸ் நீரிணைக்கு மிகவும் சமீபமாக இருக்கக்கூடிய பெரிய துறைமுகம் தான் பந்தர் அபாஸ். அங்கே கிட்டத்தட்ட 10 வரையான தாக்குதல்கள், விமான தாக்குதல்கள், 10 வரையான குண்டுகள் வீசப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது முதலாவது தாக்குதல். இரண்டாவது தாக்குதல் கேசம் தீவு. அதுவும் ஹோமுஸ் நீரிணைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தீவு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடற்கரையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது. மூன்றாவது தாக்குதல் சிரிக் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நகரம், தெற்கு ஈரானில் இருக்கக்கூடிய சிரிக் நகரம். கடந்த வாரமும் கூட சிரிக் நகரத்தின் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. எனவே இந்த 3 இடங்களையும் இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் நிறைய விவரங்கள் சொல்லப்படையில, சுருக்கமாக தான் அந்த அறிக்கை இருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 3 இடங்களிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய வான் பாதுகாப்பு பொறிமுறைகள் மற்றும் ட்ரோன் ஏவு தளங்கள் மற்றும் தொலைத்தொடர்பாடல் கோபுரங்கள் இவற்றை இலக்கு வைத்து தாங்கள் தாக்குதல் நடத்தியிருப்பதாக அமெரிக்காவினுடைய மத்திய கட்டளை பணியகம் சென்ட்கோம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கால ஈரானிய தரப்பிலிருந்தும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஈரானினுடைய மிக முக்கியமான அரச ஊடகமாகிய IRIB அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த 3 இடங்கள் மேலேயும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எல்லாமே பொதுமக்களுடைய கிராமங்கள் என்று சொல்லியும், அதிலே பொதுமக்களுக்கு சொந்தமான படகுகள் சேதமடைந்துள்ளன என்று சொல்லியும், அதிலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சிரிக் பகுதியில் பல பொதுமக்கள் காயமடைந்துள்ளார்கள் என்று சொல்லியும் இந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிரிக் பகுதியில் காயமடைந்த ஏராளமான பொதுமக்கள் இப்பொழுது மினாப் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று காலை வேளையில் என்று சொல்லி அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த செய்தியை எப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், எதிரி அன்றைக்கு மினாப் நகரத்தில், அதாவது யுத்தம் ஆரம்பித்த அன்று முதல் நாள் மினாப் நகரத்தில் எங்களுடைய பிள்ளைகளை இலக்கு வைத்தது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளினுடைய பெற்றோர்களை இலக்கு வைத்திருக்கிறான் எதிரி என்று சொல்லி அந்த செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. IRIB வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே மீனவ கிராமங்களை இலக்கு வைத்துத்தான் இந்த தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் பல மீன்பிடி துறைமுகங்கள் இதிலே சேதமடைந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. என்னென்னு சொன்னால், மத்திய கட்டளை பணியகம் இருக்குத்தானே, அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் ஒன்றை தாங்கள் நடத்தியிருப்பதாக, மோஸ்ட் பவர்ஃபுல் அட்டாக் என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதனை காட்டும் விதமாக சில காணொளிகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றன. தீப்பிழம்பு பிடித்து எரிவது போன்ற காட்சிகள் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்கின்றன. எனவே இந்த தாக்குதல் கொஞ்சம் பெரிய தாக்குதலாகத்தான் இடம்பெற்றுள்ளது என்று சொல்லி, நேற்று கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பழிவாங்கும் விதமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இந்த 60 நாள் போர் நிறுத்தம் அந்த 60 நாளே இன்னும் முடியலை. அதுக்கிடையில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழமைக்கு கிழமை ஒரு சம்பவம் நடந்துதான் இருக்குது. போன வியாழக்கிழமை ஆரம்பித்த சம்பவம் பிறகு வெள்ளி, சனி, ஞாயிறு வரைக்கும் தொடர்ந்து மாற்றி தாக்குதல்கள் இடம்பெற்றிருந்தன. பிறகு ஞாயிற்றுக்கிழமையோட ஒரு முடிவுக்கு வந்தது. பிறகு ஒரு கிழமை கழித்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் திரும்பவும் மோதல்கள் ஆரம்பித்திருக்கின்றன. நேற்று செவ்வாய்க்கிழமை, பிறகு இன்றைக்கு புதன்கிழமை. எனவே இதற்கு பழிவாங்கும் விதமாக ஈரான் திரும்பவும் தாக்குதல்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஆனால் இந்த காணொலியை நான் ஒளிப்பதிவு செய்யப்படுற இந்த நேரம் வரைக்கும் ஈரானிய தரப்பிலிருந்து பதில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக எந்த ஒரு தகவலும் வெளியாகல. எனவே என்ன நடக்கப் போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். இதுக்கிடையில் அமெரிக்காவினுடைய திரைச்சேரி நேற்று செவ்வாய்க்கிழமை ஒரு முக்கியமான முடிவு ஒன்றை அறிவித்திருந்தார்கள். அதாவது
ஈரானுக்கு வழங்கப்பட்டிருந்த தற்காலிக தடை நீக்கம் இருக்குத்தானே, அதை தாங்கள் நிறுத்தி வைப்பதாக அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவால் ஈரானுக்கு மேலே பொருளாதார தடை நீண்ட காலமாக இருந்து ஒன்று இருக்குது. ஈரான் வெளிநாடுகளோட பிஸ்னஸ் செய்ய முடியாது, எரிபொருளை ஏற்றுமதி செய்ய முடியாது, அல்லது வேறு பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாது. இந்த மாதிரி கணக்கு கட்டுப்பாடுகள் ஆக மொத்தத்தில் சர்வதேச வர்த்தகத்திலிருந்து சர்வதேச மார்க்கெட்டில் இருந்து ஈரான் தனிச்சு விடப்பட்டிருந்தது நீண்ட காலமாக இந்த அமெரிக்க தடை காரணமாக. பிறகு 2 நாடுகளுக்கும் இடையிலான இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பிறகு 60 நாட்களை கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்த பிறகு ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டிருந்தது அமெரிக்காவினுடைய திரைச்சேரியால். அந்த தடை நீக்கம் ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் செல்லுபடியாகும். அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் ஈரான் தாராளமாக சர்வதேச நாடுகளோட எல்லா விதமான வியாபாரத்திலையும் ஈடுபடலாம் என்று சொல்லி பிறகு நேற்று செவ்வாய்க்கிழமை அதனை நிறுத்தி இருக்கிறது அமெரிக்கா. இனி நீங்கள் யாருடனும் பிஸ்னஸ் பண்ண முடியாது, இந்த தடையை நாங்கள் திரும்ப கொண்டு வருகிறோம் என்று சொல்லி, அதுக்கு காரணம் ஈரான் மேலே ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக என்று சொல்லி அமெரிக்காவினுடைய திரைச்சேரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்பட்டிருந்தது. அந்த தடை அறிவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் தான் இந்த ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த தாக்குதல் இதோடு அப்படியே முடிஞ்சு போகுமா, அல்லது இதற்கு பதிலடி தாக்குதல்கள் என்று சொல்லி இன்னமும் பிரச்சனை நீடித்து கொண்டு போகுமா என்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஈரான் முழுவதுமே ஏராளமான பொதுமக்கள் ஒன்று கூடி அவர்களுடைய முன்னாள் சுப்ரீம் லீடர் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுக்கு இறுதி அஞ்சலியை செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் வெள்ளமெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அலை கடலென திரண்டு வர்ற மக்கள் கூட்டம் என்று சொல்லுவோம் தானே, அதை அப்படியே பார்க்கக்கூடியதாக இருக்குது. எல்லா நகரத்திலையும், தலைநகர் தெஹ்ரான்ல இருந்து, கோம் நகரத்தில் இருந்து, இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன்கிழமை அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் ஈராக்குக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஈராக்கில் இருக்கக்கூடிய நஜாஃப் என்று சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு, ஈராக்கினுடைய நஜாஃப் நகரம் ஈரானோட பல வரலாற்று தொடர்புகளை கொண்டது. அங்கே ஒரு முக்கியத்துவம் இருக்கிறபடியால் தான் அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய உடல் அங்கே கொண்டு வரப்பட்டது. அங்கேயும் கூட லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவருக்கான இறுதி மரியாதையை செலுத்தி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு பின்னணியில் திடீரென்று மோதல்கள் ஆரம்பிக்கிறது ஒரு மிகவும் ஒரு ஆபத்தான விஷயம், பொதுமக்களை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். எனவே என்ன நடக்க போகுதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும். அயத்துல்லா அலி கமேனி அவர்களுடைய இறுதி நிகழ்வுகள் நாளை வியாழக்கிழமை இடம்பெற இருக்கின்றன. அதிலேயும் கூட இன்னும் பல லட்சக்கணக்கான மக்கள் ஒன்று கூடுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே என்ன நடக்க போகுது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் தங்கியிருந்த ஒரு ஹோட்டலுக்கு அருகாமையில் குண்டுவெடிப்புகள் நடந்தமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. சம்பவம் எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சிரியாவில் நடந்திருக்கிறது. சிரியாவினுடைய டமஸ்கஸ் நகரத்தில் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு டமஸ்கஸ் வந்திருந்தார். அவர் ஃபோர் சீசன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பிரபலமான ஹோட்டல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஹோட்டலில் மேக்ரோன் தங்கியிருந்தவர். பிறகு அந்த ஹோட்டலில் இருந்து அவர் வெளிக்கிட்டு சிரியாவினுடைய ஜனாதிபதியை சந்திப்பதற்காக சென்றிருந்த போது அவர் புறப்பட்ட ஒரு சிறிது நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்தமை, அதுவும் ஹோட்டலுக்கு அருகில் வெடித்தமை மிக பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. ஒரு குண்டு கார் குண்டு என்று சொல்லப்படுகிறது. ஒரு காரில் பொருத்தி வைக்கப்பட்ட குண்டு. இன்னும் ஒரு குண்டு ஒரு குப்பை தொட்டிக்குள் போடப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த குண்டுகளை வைத்தது யார்? இந்த குண்டு தாக்குதலினுடைய நோக்கம் என்ன? இந்த டார்கெட் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனா அல்லது எதேச்சையாக நடத்தப்பட்ட தாக்குதலா என்கின்ற கோணங்களில் சிரிய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இருந்த போதிலும் கூட அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு சர்வதேச நாடு, ஒரு பெரிய நாடு ஒன்றினுடைய ஜனாதிபதி இப்படி இலக்கு வைக்கப்படுறது அல்லது அவருடைய பயணத்துக்கு மிக அருகாமையில் ஒரு குண்டு வெடிக்கிறது இது முதல் தடவை என்று சொல்லப்படுகிறது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த விசாரணைகளை மேலதிகமாக மேற்கொள்வதற்கு பிரான்சில் இருந்து ஒரு விசேட நிபுணர் குழு சிரியாவுக்கு வரும் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலதிக தகவல்களுக்காக காத்திருப்போம். இருந்த போதிலும் கூட ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களுடைய அந்த பயண திட்டம் இருக்குத்தானே, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அது ஏற்கனவே திட்டமிட்டபடி சகல நிகழ்ச்சிகளும் நடைபெறும் என்று சொல்லி, எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் கலந்து கொள்வார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.